இந்த உபன்யாசத் தொடரில் இன்றைய தினம் நம் அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கும் 3 திவ்ய தேசங்கள் திருவெகா, திருக்காரகம் மற்றும் திருக்கார்வானம். இந்த 3 க்ஷேத்திரங்களின் பெருமையை விளக்க வருகிறார் உவே ஸ்ரீ அக்காரக்க நீஷிநிதி சுவாமி அவர்கள். வாருங்கள், நாமும் இந்த திவ்யதேச தரிசனத்தில் தொடர்ந்து பயணித்து சத்தை பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கிற திருத்தலங்களை நாம் திவ்ய தேசங்கள் என்று வழங்கி வருகிறோம். எந்த ஒரு திருத்தலத்திற்கும் பல பல பெருமைகள் இருந்தாலும் ஆழ்வார்களாலே பாடப்பட்ட திருத்தலம் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக கொள்ளப்படும். அந்த வகையிலே 108 திருப்பதிகளை பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெற்ற திருத்தலங்கள் என்று நாம் கொண்டாடி வருகிறோம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி 108 திருப்பதிகளினுடைய வைபவங்களை அனைவரும் அறிந்து கொள்ளுதற் பொருட்டு இந்த உபன்யாச தொடரை நடத்தி வருகிறார். இன்றைக்கு நாம் காஞ்சிபுரத்திலே 3 திவ்ய தேசங்களை பற்றி அனுபவத்திற்கு விஷயமாக கொள்ள உள்ளோம். காஞ்சிபுரத்திலே 14 திருத்தலங்கள் உண்டு. 18ன்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள். ஆனா 14 திருத்தலங்கள் இன்றைக்கும் வணங்க உரியனவாக விளங்குகின்றன. பக்கத்துல திருப்புக்குழிங்கிற திவ்ய கஷேத்திரம் திருத்தலம் அதுவும் உள்ளது. அப்போ ஒரு நாள் 1.5 நாள் காஞ்சிபுரத்திலே தங்கினோம்னு சொன்னால் சுமாரா ஒரு 15 திவ்ய தேசங்களை நாம் சேவித்து விடலாம். திவ்ய தேசங்களுக்கு செல்ல வேண்டும். பதியே பரவித்தொழும் தொண்டர்னு பாசுரம் இருக்குல்லையும். திவ்ய தேசங்களிலே வாசம் செய்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காகையும் அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். நம்மால் இயன்ற கைங்கரியங்களை நாம் அவசியமாக செய்ய வேண்டும். எம்பெருமானுடைய நிலைகளுக்குள்ளே அர்ச்சாவதாரம் மிக மிகச் சிறந்தது. பரவியூக விபவ அந்தர்யாமித்வாதிகளை காட்டிலும் அர்ச்சைக்கு அதிக ஏத்தம். பெருமான் நாம் சென்று சேவிப்பதற்கு பாங்காக எழுந்தருளி இருக்கிறான். அதனால திருத்தலங்களை அவசியமாக நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதனால தானே ஆச்சாரிய பெருமக்கள் திவ்ய தேசத்திலே வசித்தல்ங்கிறத அத்தனை கொண்டாடி பேசி இருக்கிறார்கள். என்ன செய்கிறோமோ, கோயிலுக்கு போகிறோமோ போகவில்லையோ, போகணுங்கிறது உண்மை. போகவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, திவ்ய தேசத்தை விடுதல்ங்கிறது கூடாது. அதை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப காஞ்சிபுரத்துல 14 திவ்ய தேசங்கள்னு பார்த்தோம். அதுல முக்கியமான திருத்தலம்னு சொல்லணும்னால் காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய திவ்யாஸ்தானம், பெருமாள் கோயில் அப்படின்னு சம்பிரதாயத்திலே சிறப்பாக சொல்லுகிறோம். தேவப்பெருமாள் சந்நிதிக்கு அத்தனை ஏற்றம். இன்னொன்று, அந்த பெருமானை வணங்குதற் பொருட்டு நான்முக கடவுளான பிரம்மா அவர் வேள்விகளை செய்தார். முக்கியமா அஸ்வமேத யாகத்தை பண்ணினார். அவருக்கு ஒரு சமயம் சாபம் ஏற்பட்டது. அவருடைய பதவிக்கே ஆபத்து ஏற்பட்டது. பதவியை காப்பாத்திக்கணும்னு சொன்னால் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு உணர்த்தப்பட்டது. 1000 அஸ்வமேத யாகங்களை பண்றதுன்னா சுலபமா? அது ரொம்ப கடினமாயிட்டு. எப்படி செய்வேன், எங்கே செய்வேன் அப்படின்னு அவர் அலமாந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் பகவானே அசரீரியாக சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போ, அங்கே ஒரு புண்ணியத்தை நீ செய்தாய்னு சொன்னால் அது கோடி புண்ணியங்களாக கணக்கிடப்படும். அதனால காஞ்சிபுரத்திலே, அப்ப காஞ்சிபுரம்ங்கிற பேர் இல்லை, சத்தியவிரத கஷேத்திரம் துண்டீர மண்டலம் தொண்ட மண்டலத்திலே சத்தியவிரத கஷேத்திரத்திலே சென்று பண்ணு அப்படின்னு பகவானுடைய நியமனம். உடனே ஆசாசியா பிரம்மா வந்துட்டார். ஆனா அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருந்தது அவருக்கு. அப்பதான் சரஸ்வதியோட ஏதோ பிணக்கு, அவள் கோபித்துக் கொண்டு போய்விட்டாள்.
பக்கத்துல மனைவி இல்லைன்னு சொன்னால் வேள்வியை எப்படி செய்வது? ஆனாலும் வேள்வி செய்தாக வேண்டும். சாவித்திரி முதலான மற்றைய மனைவிமார்களை கொண்டு வேள்வியை ஆரம்பிச்சுட்டார். ஆனா அசுரர்கள் போய் சரஸ்வதியை பார்த்து இந்த வேள்வியை எப்படியாவது கெடுத்து விடு அப்படின்னு துர்போதனை பண்ணினார்கள். சரஸ்வதி பல்வகை உபாயங்களை கையாண்டாள், கை கொண்டாள். வேள்வியை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ செய்து பார்த்தாள். அவற்றை எல்லாம் பெருமானின் துணை கொண்டு முறியடித்தார் பிரமன். பிரம்மா முறியடித்தார்னு சொல்றதை விட அதனாலதான் பெருமானின் துணை கொண்டுன்னு செப்பினேன் அடியேன், பகவானே முறியடித்தார். முதல்ல தீப பிரகாசனாக தோன்றினார். பிற்பாடு வேளுக்கை ஆளறி, அட்டபுஜ பெருமாள், இப்படி நானா ரூபங்களை பெருமான் கொண்டு சரஸ்வதியினுடைய திட்டங்களை எல்லாம் தவிடு பொடி ஆக்கினார். எல்லாமே தேவபெருமாள் அவதாரத்திற்காகத்தான். காஞ்சிபுரத்திலே உரைகின்ற எம்பெருமான்களிலே பலர் தேவபெருமாளுடைய திருவவதாரத்தின் பொருட்டு முன்னமே தோன்றியவர்கள், அவதரித்தவர்கள் என்றுதான் கொண்டாடப்படுகிறார்கள். ஒரு வேகவதியாக பெரிய நதியாக பிரவகித்து வந்தாள் சரஸ்வதி. அவளுடைய வேகத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமே. 3 இடங்களிலே பகவான் கிடந்தான். இன்னைக்கும் பள்ளிக்கொண்டான்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, திருப்பார்கடல்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. நீங்க பெங்களூர்ல இருந்து சென்னை நோக்கி வந்தீர்களானால் இந்த க்ஷேத்திரம் எல்லாம் வேலூர் தாண்டின பிற்பாடு வரும். அப்படியே சேவிச்சுட்டே நேரம் வந்துவிடலாம். 3ஆவதாக திருவெக்காங்கிற திவ்ய தேசம், அங்கே கிடந்தான் பெருமான். ஆனா மற்ற 2 திருத்தலங்களை பத்தி பெருசா யாருக்குமே தெரியல. இப்ப பீஜகிரி அப்படிங்கிற அந்த பள்ளிக்கொண்டான் ஆகட்டும், திருப்பார்கடல் ஆகட்டும், பெருசா யாருக்கும் தெரியல. ஏன் தெரியல? ஆழ்வார்கள் பாடல தெரியல. அதனாலதான் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள்னு சொன்னால்தான் எந்த ஒரு திருத்தலத்திற்கும் ஏற்றமே உண்டாகிறது அப்படிங்கறத கீழே விண்ணப்பித்தேன் அடியேன். பள்ளிக்கொண்டான் புராண பிரசித்தி இருக்கிற க்ஷேத்திரம், திருப்பார்கடலும் அவ்வாறுதான், பாலாற்றின் கரையிலே விளங்குகிற திருத்தலங்கள் தான். ஆனால் ஆழ்வார்கள் பாடல யாருக்கும் தெரியவே இல்லை. அதே திருவெக்கா பாருங்க, அது 3ஆவதா பெருமான் வந்து படுத்த இடம். 2 இடத்துல ஏற்கனவே கிடந்தார், அவரையும் மீறி கொண்டு நதி பிரவகித்து வந்திருக்கிறது. 3ஆவதாக இந்த வெக்கணை பெருமாள், வேகா சேதுன்னு சொல்லுகிறோம். ஒரு அணைய போல பகவான் கிடந்தார். அவர் அணையாட்டம் கிடந்தாரா? சரஸ்வதி அங்குதான் தன்னுடைய கோபம் தணிந்தாள், தன்னுடைய தவறை உணர்ந்தாள். நாம இப்படி பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டார். இன்னைக்கும் அந்த திருத்தலத்திலே திருவெக்காவிலே வேகவணை, வெக்கணை, வேகணை அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். திருவெக்கா சம்ஸ்கிருதத்திலே வேகாசேதுன்னு பேரு. சாதாரணமா பகவானை நாம அடையணும்னு ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இப்ப இப்படி வச்சுக்கோங்க, ஒரு நதியை கடந்து போகணும், கரையை அடையணும்னு சொன்னால் ஆழமான நதி, அதுல ரொம்ப கொடூரமான உயிரினங்கள் எல்லாம் வாழ்கின்றன, முதலை முதலானவைகள் வாழ்கின்றன. அதை கடந்து போகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு நமக்கு ஒரு படகு தேவை. அதுக்கு மேல கரைக்கு போக வேண்டும். இப்ப பகவான் விஷயத்துல எடுத்துக்கொண்டால் வைகுந்தன் அவரே தோணியாக விளங்குகிறார். வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன்னு பாசுரம். அப்ப படகினுடைய ஸ்தானத்திலேயும் பகவான் தான் இருக்கார். கரைக்கு போகிறோம்னு சொன்னால் அதுவும் பகவான் தான். கடப்பதற்கு ஒரு பாலம் தேவைன்னு ஆசைப்பட்டீர்களானால், ஒரு சேது தேவைன்னு ஆசைப்பட்டீர்களானால் அதுவும் பெருமான் தான். ஏன்னா வேதமே அவரை சேத்துன்னு கொண்டாடுகிறது. அப்போ சேத்து அவர்தான், படகா இருப்பவரும் அவர்தான். ஒரு ஆற்றை கடந்து சம்சார சாகரத்தை கடந்து அவரை தான் அடைய போகிறோம். இப்படி எல்லாமுமாக அவர்தான் விளங்குகிறார். அப்ப வேகணை, வெக்கணை, அதுதான் திருவெக்கா. முதல்ல பெருமானுக்கு வேகாசேது அப்படின்னு தான் திருநாமம். வேதாந்தாச்சாரியர் அந்த பெருமானை பத்தி வேகாசேது ஸ்தோத்திரம்னு அருளி செய்திருக்கிறார். அதை யதோக்தகாரி ஸ்தோத்திரம்னு சொல்லுவார்கள். யதோக்தகாரிங்கிற திருநாமம் பிற்பாடு ஏற்பட்டது. இன்னைக்கு பெரிய பெருமாள்னு அவருக்கு ஏத்தம். தேவ பெருமாளுக்கு தமையனார் அப்படின்னு கொண்டாடுவார்கள். அப்ப திருவெக்காங்கிற க்ஷேத்திரம், முதல்ல அந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். மேலே திருக்காரகம், திருக்கார்வானம், சில திவ்ய தேசங்கள் பெருசா அந்த திவ்ய தேசங்களை பத்தி புராணங்கள்ல என்ன சொல்லிருக்குங்கிறது இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லை. ஓரளவு கிடைக்கிறது, பெரிதாக கிடைக்கவில்லைங்கிறது தான் உண்மை. இன்னொன்னு, கால மாற்றத்தாலே பல்வேறு இடங்களிலே எழுந்தருளியிருந்த எம்பெருமான்கள் இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தார்கள்னு சொல்ல வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு இந்த திருக்காரகம், திருக்கார்வானம், இந்த திவ்யதேசங்கள் எல்லாம் திரு ஊரகங்கிற உலகளந்த பெருமாள் சந்நிதி இருக்கா, அந்த சந்நிதிக்குள்ளேதான் இந்த எம்பெருமான்கள் சேவை சாதிக்கிறார்கள்.
வேடிக்கை பாருங்கோ, நீங்க உலகளந்த பெருமாள் சந்நிதிக்குள்ளே போனீர்களானால் போயிட்டு வெளியில வரச்சே 4 திவிதேசங்களை சேவிச்சுட்டீங்கோன்னு சொல்லிக் கொள்ளலாம். திரு ஊரகம், திரு காரகம், திரு கார்வானம், அப்புறம் நீரகம், நீரகத்தான் அப்படிங்கிற எம்பெருமான். சின்ன சின்ன சந்நிதிகள் அந்த உலகளந்த பெருமாள் சந்நிதிக்குள்ளேயே இன்றைக்கு இந்த எம்பெருமான்கள் எல்லாம் எழுந்தருள் இருக்கிறார்கள். அதாவது உலகளந்த பெருமாள் அங்கேயே ஆதிசேஷனா ஒரு பெருமாள் சிலை சாதிக்கிறார் பாருங்க. அவ 2 பேரும் சேர்த்து ஒன்று ஊரகம் அப்படின்னு கணக்கிலே கொள்ள வேண்டும். திரு காரகம், திரு கார்வானம், திரு நீரகம் அப்படின்னு மற்ற 3 திவிதேசங்கள். பெருசா புராண பிரசித்தி உண்டு, இருந்திருக்கிறது. பெரிய கதைகள் எல்லாம் இருக்கக்கூடும். ஆனா இன்னைக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. காலமாற்றத்தாலே ஏதோ ஒரு காலத்துல அந்த திவிதேசத்து எம்பெருமான்கள் இந்த சன்னதிக்கு எழுந்தருளும் இங்கேதான் அவர்கள் அருள் பாலிக்கிறார்கள், காட்சி தருகிறார்கள். அதனால வேகாசேத்து பெருமாளை பத்தி முதல்ல பார்த்து விடலாம். அப்புறம் 108 திருப்பதி அந்தாதின்னு பிள்ளை பெருமாளையங்கார் பாடியிருக்கார். 108 திவிதேசங்களையும் ரொம்ப ஆச்சரியமா அவர் பாடியிருக்கார். அதுல அந்த திருத்தலங்களை பத்தி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அனுபவத்திற்கு விஷயமாக கொள்ளலாம். முதல்ல கீழடியன் என்ன விண்ணப்பித்தேன், தேவப்பெருமானுடைய அவதாரத்தின் பொருட்டு சரஸ்வதியை தடுத்தாட்கொள்ளுதற் பொருட்டு வேகாசேது எம்பெருமான் அவர் எழுந்தருளினார் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். 3 இடத்துல படுத்திருந்தார். 3ஆவதாக பெருமான் பள்ளி கொண்டான், அவளை தடுத்தாட்கொண்டான். வேகனை, வெக்கனை, திருவெக்கா எம்பெருமான் என்கிற திருநாமத்தை எம்பெருமான் பெற்றான். இந்த சரித்திரத்தை முதல்ல பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த பெருமானுக்கு பிரசித்தமா என்ன திருநாமம் இருக்கிறதுனால் யதோக்தகாரி பெருமாள் அப்படின்னு தான் அந்த பெருமானை வழங்குகிறோம். 5 பேர் ஆழ்வார்கள், 5 மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள்ங்கிற ஏத்தம் மிக்கிருக்கிற பெருமாள். இன்னொன்னு பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம், அருளிச் செயலுக்கு வித்திட்ட பெருமாள்னு சொல்லலாம். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துயபட்டநாதன் அன்பர்தாள் சூழி நற்பாணன் நற்கலியன் ஈரிவர் தோத்தத்து அடைவாம் இங்குன்னு பாசுரம் இருக்கு இல்லையோ. அப்ப பொய்கையார் ஆழ்வார்களிலே முதலாமவர், முதலாழ்வார்களுக்குள்ளே முதன்மையானவர். அந்த பொய்கை ஆழ்வார் அவதரித்திருக்கிற திருத்தலம் இன்னைக்கும் அந்த வேகாசத்து எம்பெருமானுடைய சந்நிதிக்கு பக்கத்திலேயே பொய்கை குளம், பொய்கை புஷ்கரணி இருக்கிறது. அதனாலதான் சரோயோகி அதிலே தோன்றியவர் ஆதலால், ஒரு சரஸிலே தோன்றியவர் ஆதலால் சரோயோகி. சரஸ் அங்குதான் இருக்கு, சரஸ்வதியும் அங்குதான் இருக்கிறார். பெருமான் திருவடிவாரத்தை பற்றி கொண்டு சரஸ்வதியும் இருக்கிறாள், பொய்கை குளமும் இருக்கிறது. பொய்கை ஆழ்வாருடைய திருவவதார ஸ்தலம் இது முக்கியமான பெருமை. இன்னைக்கும் பொய்கை ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக அங்கே கொண்டாடப்படுகிறார். அவருடைய திருநக்ஷத்திரோற்சவம் எல்லாம் சிறப்பான முறையிலே அங்கே கொண்டாடப்படுகிறது. பொய்கை ஆழ்வார் அவதாரத்தெல்லாம் அவருக்கு இத்தனை ஏத்தம் இருக்கு. பின்னாள்ல திருமழிசை ஆழ்வாருக்கும் அந்த எம்பெருமான் ஏற்றத்தை கொடுத்தான். அதனால திருமழிசை ஆழ்வாருடைய தையல் மகமின்னு தாரணியீர் ஏற்றம் இந்த தையல் மகத்துக்கு சாத்துகின்றேன் துய்யமதி பெற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள்னு நத்தவர்கள் கொண்டாடும் நாள்னு உபதேச ரத்னமாலையில பாசுரம் இருக்கோ இல்லையோ. அந்த தையல் மகமும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. இப்ப யதோக்தகாரி பெருமான் சரஸ்வதியினுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக அங்கே கிடந்தான். மேல பிரம்மா யாகத்தை பண்ணினார். யாகத்தை பண்ணும் போது ஒரு ஆச்சரியமான ஞாயிற்றுக்கிழமையிலே சதுர்தசி திதியிலே பிராத்தசவன காலத்திலே தேவப்பெருமாள் திருவவதரித்தார். வாஜிமேதே வபாஹோமே தாத்துருத்தர வேதிதா உதிதாய ஹுதாதக்னே ருதாராங்காய மங்களம்னு மணவாள மாமுனிகள் பாடுவர். அப்ப தேவப்பெருமாளுடைய அவதாரம் ஆயிற்று. அப்ப தேவப்பெருமாளுடைய அவதாரத்திற்கு வித்திட்ட பெருமாள் யதோக்தகாரி, வேகாசேத்து பெருமாள் ஒரு அணைய போல இருக்கார், வெக்கனை பெருமாள், இதெல்லாம் பார்த்தாச்சு. பின்னாள்ல ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். திருமழிசை ஆழ்வார் யோக தசையிலே அங்கே பல காலம் எழுந்தருளி இருந்தார். எம்பெருமானையே சிந்தித்துக் கொண்டிருந்தார், தியானித்துக் கொண்டிருந்தார். யாரோ ஒருத்தி வயதானவள் ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிற இடத்தை திருவலகிடுதல், கோலம் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. பெருக்கி முழுகிறது, கோலம் போடுறது அப்படின்னு அந்த இடத்த ரொம்ப தூய்மையா பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாள் ஆழ்வார் அவளை பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணும்னு கேட்டிருக்கார். என்ன கேட்கறதுன்னே தெரியலையே, ஏதோ வயசாகி போச்சு, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு ஏதோ அவள் பதில் சொல்லி இருக்கிறாள். அப்ப ஆழ்வார் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் மாறாத இளமையை பரிசாக தருகிறேன் அப்படின்னு ஒரு இளம் பெண்ணாக ஆக்கி விட்டார். அந்த இளம் பெண் வெளியிலே போனாள். ராஜா பார்த்த உடனே கல்யாண பருவத்தில் இருக்கிற அந்த பிள்ளை இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசை கொண்டு இவளிடத்துல தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான். ராஜாவே வந்து பண்ணிக்கிறேங்கிறார், வேண்டாம்னு சொல்ல போறாளா? சரின்னு இவளும் கல்யாணம் செய்து கொண்டாள். அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து வரலானார்கள். காலம் ஓடியது. ராஜா பாக்குறார், எனக்கு மட்டும் வயசாயிட்டு போறது, அப்படியே இருக்காளே
அப்ப மெதுவா கேட்கிறார், என்ன மாயம் இது அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்லுகிறாள், நான் ரொம்ப வயசுல பெரியவள் தான், ஏதோ ஒரு பெரியவருடைய அனுகிரகத்தாலே இந்த மாதிரி நானு இளம் பெண்ணாக ஆகிவிட்டேன், உன்னையும் கரம் பிடித்தேன். அப்ப ராஜாவுக்கு ஆசை, அப்படின்னா நாமும் அவருடைய அனுகிரகத்தை பெற்றால் நிச்சயமாக நாமும் மாறாத இளமை செல்வத்தை பெறலாம் அப்படின்னு ஆசை கொண்டு. ஆனா ராஜாவா இருக்கோமே, அவரை தேடி நாம போவதாவது, நம் இருப்பிடத்திற்கு அவர் வரட்டும், அவர் வருவரா அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அதெல்லாம் அவர் வரமாட்டார், அவர் யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். பரமசிவனாரே கண்முன் வந்த காலத்திலும் கூட அவர் என்னவேதென்று கூட கேட்கவில்லை. பரமசிவனாராலே பக்திசாரர் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர் இவர். ஏதோ ராஜா கூப்பிட்டதுக்காகலாம் இவர் வந்துட மாட்டார். ஆனா ஒரு உபாயம் இருக்கிறது. அந்த திருமழிசை ஆழ்வாரிடத்திலே கணிகண்ணன் ஒரு சீடர் இருக்கிறார். அவர் ரொம்ப ஆச்சரியமா பாடுகிறார். அவர் பாடினால் கூட பல வரங்களை நீ பெற்று விடலாம் அப்படின்னு அவள் யோசனை சொல்லுகிறாள். கணிகண்ணன் உடனே அழைத்து வரப்படுகிறார். கணிகண்ணனை பார்த்து ராஜா சொல்றார், என்னை பற்றி புகழ்ந்து பாடு, நான் கோரிய வரங்களை எனக்கு கொடு அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். அவர் சொன்னார், நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், நான் பகவான் மட்டும்தான் பாடுவேன், வரவா போற பாடலாம் பாடுறதுக்காக எனக்கு பெருமான் நாக்கு கொடுத்திருக்கார், அதெல்லாம் நான் பாட மாட்டேன், நரஸ்துதி எல்லாம் பண்ண மாட்டேன்னு விட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. என் ஆணையை மீறிய நீர் என்னுடைய தேசத்திலே இருப்பதற்கு தகுதியற்றவராக ஆகுறீர், என்னுடைய தேசத்தை விட்டு உடனே போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டான். கணிகண்ணன் நேர போனார். ஆழ்வாரிடத்திலே சொல்லுகிறார், இந்த மாதிரி ராஜாவினுடைய கட்டளை, நான் ஊரை விட்டு போறேன், ஆச்சாரியரே சௌக்கியமா இருக்க வேண்டியது, நீ உண்மை பார்த்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறார். ஆச்சாரியர் சொன்னார், சச்சிஷியன் எங்கே செல்லுகிறானோ சதாச்சாரியனும் அங்கேயே போக வேண்டியதுதான், நான் இங்கே இருந்து என்ன செய்ய போகிறேன், அடியேனும் வருகிறேன் அப்படின்னு கிளம்பினார். ஒரு 4 அடி வச்சிருப்பார். பகவானுடைய ஞாபகம் வந்தது, ஐயோ நாம 2 பேரும் போயிட்டா இவர் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறார். நேர பெருமாளிடத்திலே போனார். கணிகண்ணன் போகின்றான். காமரபூம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு விட்டார். கணிகண்டன் போறான், நானும் போறேன், நீயும் இனிமே இங்க இருக்க வேண்டாம், நீ அந்த பைனாக பாய் இருக்கிறதே ஆதிசேஷனாகிற படுக்கை, அதை சுருட்டி மடித்து எடுத்துக்கொள், எங்களோடு நடன்னு விட்டார். பாயை சுருட்டி மடிக்கிறா போல மடிச்சுட்டார் பெருமாள். எடுத்து கை எடுக்கல வச்சுட்டு கூடவே கிளம்பிட்டார். முதல்ல கணிகண்டன் போறார், பின்னாடி ஆழ்வார் போறார், அவர் பின்னே எம்பெருமான் போகிறார். மூவரும் காஞ்சி நகரத்தை விட்டுட்டே போயிட்டார். போன உடனே ஊரே இருளில் மூழ்கியது. ராஜா கேட்கிறான், அதுக்குள்ளேயா ராத்திரியா எடுத்துன்னு கேட்டிருக்கான். இல்ல இல்ல, இது பகற்பொழுதுதான், நீ செய்த காரியத்தாலே இருள் கவ்வி கிடக்கிறது, இருள் மண்டி கிடக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இதற்கு என்ன செய்யலாம், திரும்ப அவர்கள் வந்தால் தான் சரியாகும். ராஜா போய் பிரார்த்திக்கிறான். அவர்கள் ஒரு இடத்துல போய் தங்கினா பாருங்க, ஆழ்வார் கணிகண்டன் பெருமாள் வேலை தங்கினாலும் இல்லையோ, ஓரிரவு இருக்கை, ஓரிரவில் இருக்கை, இன்னைக்கும் ஓரிக்கைன்னு தான் அந்த இடத்துக்கு பேரு. காஞ்சிபுரத்துல ஓரிக்கைன்னு தான் இன்னைக்கும் அந்த இடத்துக்கு பெயர் சொல்லுகிறார்கள். அங்க இன்னைக்கும் தையல் மகத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அங்கே திருமஞ்சனம், பாலாத்தின் கரையில திருமஞ்சனம் கண்டருளுகிறார். விசேஷமா திருமழிசை ஆழ்வாருக்கு அனுகிரகம் உண்டு. காத்தால சேஷவானத்துல புறப்பாடு, ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் தையல் மக உற்சவம். அப்ப ஓரிரவு இருக்கை, அந்த இடத்துல போய் ராஜா பிரார்த்தித்தானோ இல்லையோ, கணிகண்டன் இடத்துல பிரார்த்திக்கிறான், நீ திரும்ப ஊருக்கே வந்துவிடும், ஏதோ நான் தெரியாத்தனமா பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே கணிகண்டன் திருமழிசை ஆழ்வார் இடத்துல போய் வேண்டுகிறார். ஆழ்வாரே, இந்த மாதிரி ராஜா வந்து அபராத க்ஷாமனம் பண்ணி கொள்தான், திரும்ப நம்ம வரணும்னு சொல்றான், போகலாமா? உடனே அவரும் போகலாமே. பெருமானை போய் பிரார்த்திக்கிறார். கட்டளை இடுறாருன்னு சொல்ல வேண்டும். எப்படி கட்டளை இட்டார் தெரியுமா? கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரபூம் கட்சி மணிவண்ணான் நீ கிடக்க வேண்டும். முதல்ல சொல்றச்சே நீ கிடக்க வேண்டானாரா, இப்போ கிடக்க வேண்டும். போகின்றான்னு முதல்ல பாடினார், போக்கொழிந்தான்ங்கிறது. திரும்ப போறான், நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னாப்புலவனும் போக்கொழிந்தேன், நீ முந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள் அப்படின்னு விட்டார். சுருட்டிக்கோனா சுருட்டின்ற பெருமாள், விரித்துக்கொள்னா விரிச்சுன்னு விட்டார். சரி அப்படியே பண்ணலாமே அப்படின்னு திரும்ப வந்துட்டார். ஊர்ல வந்துட்டார். ஆனா பகவான் என்ன செய்தார் தெரியுமா? வழக்கமா படுத்துக்கிறா போல படுத்துக் கொள்ளாமல் மாறி படுத்தான். இப்போ பொதுவா நாம எம்பெருமான படுத்திருக்கிற நிலையில சேவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாம பெருமானை பார்த்து கொண்டு இருக்கிற நிலையிலே நம்முடைய இடப்புறத்துல பெருமானுடைய திருமுக மண்டலம் இருக்கும், வலப்புறத்துல திருவடிகளை நீட்டின்னு இருப்பார். நாம சேவிக்கிற நிலையில அடியேன் சொல்லிட்டு இருக்கேன். நாம நேரம் நின்று பாக்குறோம்னு சொன்னா, இப்ப திருவரங்கத்துக்கு போயிருக்கோம் தான், திருவரங்கத்துல பாருங்க, நம்ம பெருமாளை பார்த்து நிற்கும் போது நம்முடைய இடப்புறத்துல பெருமான் தன்னுடைய திருமுடியை வச்சுட்டு இருப்பார், நம்முடைய வலப்புறத்துல திருவடிகளை அவர் நீட்டிக் கொண்டிருப்பார். அப்படித்தானே நாம பார்க்கிறோம். அப்படித்தான் எல்லா இடங்களிலும் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருவெக்காலி அப்படித்தான் படுத்திருந்தார். ஆனா இப்போ பைனாகப்பாய் விரித்து கொள்னு சொன்னார் இல்லையோ, மாறிப்படுத்தி விட்டார் பெருமாள். இன்னைக்கு அந்த திவ்யதேசத்துக்கு போனோம்னா நம்ம அவரை பார்த்து நிற்கும் போது நமக்கு வலக்கை இருக்கு பாருங்க, வலப்புறத்திலே பெருமானுடைய திருமுக மண்டலம்,
இடப்புறத்துல திருவடிகளை நீட்டு படுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படி மாறி படுத்துட்டீர் அப்படின்னால், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அழகா பதில் சொல்லிட்டார் பெருமாள். நீர் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேங்கிறத உலகம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? பக்தானுகந்தூன்னு பெயர். பக்தனுடைய எண்ணத்தை பின்பற்றி அவனுடைய கட்டளையை, அவனுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு அவன் சொன்னபடிக்கு சென்றவன்கிற ஏத்தம் அந்த பெருமானுக்கு அதனாலே ஏற்பட்டது. இன்றைக்கும் யதோக்தகாரி எம்பெருமான், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னுதான் அவருக்கு உயர்ந்த திருநாமம் விளங்கி வருகிறது. அப்போ முதல்ல பிரமனுடைய வேள்வியை காப்பதற்காக, சரஸ்வதியினுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக பெருமான் தோன்றினான். ஆறு அதுதான் கோபமா வருகிறது. அந்த கோபத்தை ஆற்ற வேண்டும். ஆற்றினுடைய கோபத்தை, ஆற்றினுடைய ஆற்றாமை, அதனாலே வெளிப்பட்ட கோபம், அதை ஆற்ற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான பெருமாள் வந்து படுத்தார். அப்போ வேகனை பெருமாள், வெக்கனை பெருமாள், வேகாசேது இதெல்லாம் அவருக்கு திருநாமமாக ஏற்பட்டது. ஆனா இப்ப அந்த பேரெல்லாம் இப்ப எல்லாரும் மறந்தே போயிட்டார். இப்ப யதோக்தகாரி பெருமாள் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். என்ன அழகான திருநாமம் பாருங்க. பக்தன் சொன்னாங்கிறதுக்காக அதை கேட்டு நடந்திருக்காருங்கிற அந்த ஏத்தம் இருக்கிறதே, அந்த ஏத்தத்தோடே பகவான் கிடக்கிறார். இதுதான் திருவெக்கா யதோக்தகாரியன் பெருமானுடைய சரித்திரம். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலவந்த வேந்தேவென்னும்னு பாசனம் திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். படுத்திருக்கிற நிலையிலே சரஸ்வதிக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக இந்த திருக்கரத்தை இப்படி வைத்துக் கொண்டு, வலது திருக்கரத்தை இப்படி வைச்சுண்டு பெருமாள் படுத்துட்டு இருக்காரு இல்லையோ. திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் பாருங்க. படுத்துட்டு இருக்கிற பெருமாளை நிக்க வச்சா ராமன் நின்றா போல, இப்ப ராமனே படுத்துண்டா போல இருக்கார். நிற்க வைத்தால் சக்கரவர்த்தி திருமகனை போலத்தான் அந்த பெருமான் சேவை சாதிப்பார் என்று அனுபவித்து மகிழ்கிறார் பரகால கவி திருமங்கை மன்னன். அப்ப அத்தனை ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கார். கோமளவல்லி தாயார் சேவை சாதிக்கிறாள். கோமளவல்லி தாயார் ரொம்ப அழகாக அங்கே நமக்கு சேவை சாதிக்கிறாள். எம்பெருமான் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அழகாக நமக்கு அங்கே காட்சி தருகிறார். பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் பொய்கை குளம் இன்றைக்கும் விளங்குகிறது. திருமழிசை ஆழ்வாருக்கு ஏத்தம் தந்திருக்கிற திருத்தலம். இதுக்கெல்லாம் மேல முத்தாய்ப்பா ஒரு பெருமை இருக்கு. மணவாள மாமனிகள் காஞ்சிபுரத்திலே கிடாம்பிநாயன் பாடே ஸ்ரீபாஷ்யம் அதிகரித்தார். ஸ்ரீபாஷ்யத்தை கேட்டார். ஆச்சாரியர் சொன்னார், நீர் ஒரு அவதார விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு, நீர் யாருன்னு நமக்கு காட்ட வேண்டியது அப்படின்னு கட்டளை இட்டார். உடனே தம்முடைய நிஜாகிருதி ஆதிசேஷ ரூபத்தை அவருக்கு காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் அங்குதான் நடந்திருக்கிறது. அங்கிருந்தவர்களுக்கு, ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்தை ஓரொரு பிரவச்சனம் செய்திருக்கிறார். இன்னைக்கும் ஞான முத்திரையோட அந்த திருத்தலத்திலே மணவாள மாமுனிகள் சேவை சாதிக்கிறார். ஐப்பசி திருமூலத்து அன்றைய தினம் காலையிலே யதோக்தகாரி எம்பெருமானும் அந்த திருத்தலத்து மணவாள மாமுனிகளும் சேர்ந்து காஞ்சிபுரத்திலே திருவீதி புறப்பாடு கண்டருளுகிறார்கள். இது இன்றைக்கும் நடக்கிறது. இத்தனை ஏற்றம் இருக்கிற ரொம்ப உயர்ந்த திருத்தலம், உயர்ந்த விமானத்தின் கீழே அங்கே எம்பெருமான் நமக்கென்று சேவை சாதிக்கிறான். அவனை பத்தி பிள்ளை பெருமாள் எங்கார் எப்படி பாடியிருக்கார் பாருங்க. ரொம்ப அழகா பாடுறார். உரை கலந்த நூலெல்லாம் ஓதி உணர்ந்தாலும் பிறை கலந்த பால் போர் பிரிதான் தரையில் திருவெக்கா மாயனுக்கே சீரிருவான் தங்கள் உருவெக்கா உள்ளத்தினோர்க்கு அப்படின்னு பாடுறார். எம்பெருமான நீங்க படிச்சுட்டா எல்லாம் படித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அவரை படிக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன படித்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். சரி, எம்பெருமான படிக்கிறதுனா எந்த எம்பெருமானைன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார், திருவெக்கா மாயன்கிறார். திருவெக்கா என்கிற அந்த உயர்ந்த க்ஷேத்திரத்திலே உறையும் மாயனான கண்ணன். கண்ணனுக்கு தான் மாயன்னு பேரு. ஏன்னா ஆழ்வார் திருவிருத்தத்துல பாடுறாரு பாருங்க, கண்ணன் வெக்காங்கிறார். கண்ணன் வெக்காவுது அம்பும் தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு பாசுரம் இருக்கிறது. அப்ப கண்ணனுக்கு மாயன்னு பேரு. அந்த மாயனாகிற கண்ணன் தான் இங்கே விளங்குகிறான்ங்கிறத திருவிருத்தத்தினுடைய அந்த சந்தையை நினைவிலே கொண்டு இந்த இடத்துல மாயன்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி இருக்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நம்முடைய 108 திருப்பதி அந்தாதியிலே. அப்போ நீங்கள் எத்தனை நூல்களை படித்திருந்தாலும், புகழ் பொருந்திய சாத்திரங்கள் பலவற்றை படித்திருந்தாலும், திருவெக்கா எம்பெருமான நீங்கள் படிக்கவில்லை, அவனை அறியவில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் சில காரியங்களை செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். எம்பெருமானை கல்லா கலையார் பயனில்லை அப்படிங்கிறத இந்த இடத்திலே தெரிவிக்கிறார். அப்ப சின்ன காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய யதோக்தகாரி எம்பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவெக்கா என்கிற அந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவம் இது. வேதாந்த தேசிகன் வேகாசேத்து ஸ்தோத்திரத்துல பாடுறார், காஞ்சி பாக்யம்ங்கிறார். காஞ்சிபுரத்தினுடைய பாக்யம் இந்த க்ஷேத்திரம்னு கொண்டாடுறாரு. இன்னொன்னு, பகவான் தான் உபாயம், பகவான் தான் உபேயம்னு பார்க்கிறோம் இல்லையோ. தேவ பெருமாள் உபேயம், பலன் அவர் தான். பிரம்மா அவரை உத்தேசித்து தான் யாகமே பண்ணிருக்காரு.
அதற்கு வழியா இருந்த அந்த வேள்வியை நல்லபடியாக முடித்து கொடுத்து தேவப்பெருமாள் தோன்றுவதற்கு வித்திட்டவர். உபாயத்தினுடைய ஸ்தானத்துல இருக்கிறவர் யாருனால் யதோக்தகாரி எம்பெருமான். அப்ப உபாயம் 6 அப்படின்னு தமிழிலே சொல்லுவார்கள், வழி, அது யதோக்தகாரி எம்பெருமான். உபேயம் பலன், புருஷார்த்தமாக இருக்கக்கூடியவர் தேவப்பெருமாள்ங்கிற அந்த வைபவத்தையும் நினைவிலே கொள்க. அதுக்கு மேல திருக்காரகம், திருக்கார்வானம்ங்கிற அந்த திவ்ய தேசங்கள். திருக்காரகத்திலே கருணாகர பெருமாள் சேவை சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு கருணாகரன்னு திருநாமம். பத்மாமணி நாச்சியார் அப்படின்னு தாயாருக்கு திருநாமம். வாமன விமானத்தின் கீழே அக்ராய தீர்த்தம்ங்கிற புஷ்கரணி, தெற்கே திருமுக மண்டலம். இதெல்லாம் இன்றைக்கு எந்த இடத்துல இந்த அக்ராய தீர்த்தம் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லை. அதான் அடியன் கீழே விண்ணப்பித்தேனே. உலகளந்த பெருமாள் சந்நிதியிலே இந்த எம்பெருமான்கள் குடிக்கொண்டிருக்கிறார்கள். தெற்கே திருமுக மண்டலம், நின்ன திருக்கோலம், காருக ரிஷிங்கிற ஒரு ரிஷிக்கு பிரத்யட்சமாக எம்பெருமான் அவதரித்திருக்கிறான். அவரை பத்தி பாடுறாரு பாருங்க பிள்ளை பெருமாளையுங்கார். ஓராதார் கல்வி உடையேம் குலமுடையேம் ஆராதனமுடையேம் யாம் என்று சீராயன் பூங்காரகங்கான போதுவார் தாழ்த்தலமேல் தாங்கார் அகங்காரத்தால் அப்படின்னு சொல்லுகிறார். ஆராய்ந்து அறியாதவர்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆராதனம், பூஜை செய்தல், அகங்காரத்தாலே கர்வத்தாலே சிறப்புடைய ஆயர் குலத்தவனான திருமாலின் அழகிய திருக்காரகம் என்னும் திருத்தலத்தை தரிசிக்க செல்பவரான அடியாரின் பாதங்களை பாகவத பக்தி இல்லாதவர்களுக்கு பிற நற்காரியங்கள் பயனளிக்காதுங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல அழகா தெரிவிக்கிறார். ஆராய்ந்து அறியாதவர்கள், எங்க கிட்ட நிறைய படிப்பு இருக்கு, நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். நிறைய செல்வம் பணம் காசு இருக்கிறது அப்படின்னும் அவர்கள் சொல்லக்கூடும். இல்ல நல்லா பூஜை எல்லாம் பண்றோங்கிறதுனால அகங்காரத்தோட இருக்கிறவர்களாக இருப்பார்கள். இதனாலலாம் ஒரு பிரயோஜனம் உண்டா? முக்குறும்பு அறுத்தல்னு சொல்றோம். மொழிய கடக்கும் பெரும்புகழான கூறத்தாழ்வான் கொண்டாடப்படுறார். வாசாமகோச்சர மகாகுண தேசிகாக்கிரிய கூராதிநாதன் மணவாள மாமனிகள் அவரை போத்துகிறார். அப்ப நம்ம இடத்துல வித்யா கர்வம்ங்கிறது இருக்கக்கூடாது, ஆபிஜாத்தியத்தாலே வருகிற கர்வம்ங்கிறது இருக்கக்கூடாது, தரத்தாலே வர கர்வம்ங்கிறதும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லப்படுறது இல்லையோ? அப்ப பூங்காரகம் காண போதுவார். திருக்காரகத்து எம்பெருமானை, கருணாகரனாகிற அந்த பெருமானை சேவிக்க வேண்டும் என்று போகிறவர்கள் முன்பே அன்னவர்களுக்கு ஆட்பட்டிருக்கிறவர்களே உயர்ந்தவர்கள். அந்த பாகவதர்களிடத்திலே பக்தி இல்லாதவர்களுக்கு அவர்கள் எத்தனை நற்காரியங்களை செய்தாலும் சரி, நிறைய படிச்சிருக்கா, நிறைய செல்வம் இருக்கு, நல்ல குலத்துல பிறந்திருந்தும் கூட ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத ரொம்ப அழகாக காட்டி கொடுக்கிறார். இந்த திருத்தலம் காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலிலே தெற்கு பிராகாரத்திலே அமைந்திருக்கிறது. அதுக்கு மேலே திருக்கார்வானம்ங்கிற கஷேத்திரம். திருக்கார்வானத்து எம்பெருமானுக்கும் கார்வானத்துள்ளான்னு பேரு. இதெல்லாம் இப்போ நீரகத்தாய், நெடுவரை நிச்சயமேலா, நிலாத்திங்கள் துண்டத்தாய் அப்படின்லாம் உள்ளவார் உள்ளத்தாய் அப்படின்லாம் ஆழ்வார் பாடுறாரு இல்லையோ? அப்ப காரகத்தாய், கார்வானத்துள்ளாய், கல்வான்னு பாடுறார். அவ்வளவுதான் பாட்டு. ஏதோ 10 பாட்டு பாடி கொடுத்தாரா, 100 பாசுரங்கள் பாடி ஒரு சதகத்தை அவருக்குன்னு சமர்ப்பித்திருக்கிறாரா? ஒரு 10 பாடி, ஒரு 10னா 100 பாசுரங்கள் கொண்ட தொகுதி, ஒரு பதிகம்னா 10 பாசுரங்கள் கொண்ட தொகுதி, அந்த மாதிரி பாடி கொடுத்திருக்காரானால் ஒரு பாசுரத்துல ஒற்றை வரிதான். அதுக்கே பாருங்க, அந்த பெருமான்கள் எல்லாம் நாங்களும் 108ல ஒரு திவிதேச பெருமாள் அப்படின்னு கர்வம் பொங்க நமக்கு காட்சி தருகிறார்கள். சம்பிரதாயத்துல எத்தனையோ திருத்தலங்கள் உண்டு, பெரிய பெரிய கோயில்கள், அது பேரெல்லாம் அடியன்னு சொல்லல. ஆனா திவிதேசங்கள்ங்கிற ஏத்தம் இல்லை. கோயில்லாம் பெருசா இருக்கு, மண்டப பிராகாரங்கள் எல்லாம் இருக்கு. இருந்து என்ன சுவாமி ஆழ்வார் பாசுரம் இல்லையேன்னு விடுறாள் இல்லையோ? இப்ப இந்த எம்பெருமான்களை பாருங்க, இவா எந்த இடத்துல இருந்தாலும் தெரியல, இன்னைக்கு ஏதோ ஒண்டி கொடுத்தனம் பண்றா போல உலகளந்த பெருமாள் சந்நிதியிலே சின்ன சின்ன சந்நிதிகளிலே காட்சி அளிக்கிறார்கள். ஆனாலும் அவளையும் சேவிச்சாத்மா 108 சேவிச்ச கணக்கே வரும். அப்ப எத்தனை கர்வத்தோடு இருப்பா அந்த எம்பெருமான்கள். ஆழ்வார் எங்களையும் பாடியிருக்கார் அப்படின்னு அந்த ஒரு இருமாப்பு தோற்ற புன்முறுவல் பூத்தபடி இன்றைக்கும் காட்சி தருகிறார்கள். இப்ப திருக்கார்வானத்து பெருமாள், அவருக்கு கல்வர், காரகத்த கார்வானத்துள்ளாய் கல்வா, தனியா கல்வர்னு ஒரு பெருமாள் இருக்கார், அவர் இருக்கிறார். திருக்கல்வனூர்னு சொல்லுவார்கள். காமாட்சி அம்மனுடைய தேவஸ்தானத்திலே சேவை சாதிக்கிற பெருமாள் அவர் இருக்கிறார். இப்ப திருக்கார்வான பெருமாள், அங்கே கல்வர், கமலவல்லி நாச்சியார், புஷ்கல விமானம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. பார்வதிக்கு அவர் பிரத்யட்சமாக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இதே சரித்திரம் தான் கல்வருக்கும் சொல்லப்படுகிறது. அவருக்கும் அதே வைபவம் தான் சொல்லப்படுறது. இப்ப 108 திருப்பதி அந்த பாசுரத்தை மட்டும் பார்க்கலாம். தாலேலோ என்றாய்ச்சி தாலாட்டி தன் முளைப்பாலாலே எவ்வாறு பசியாற்றினள் முன் கார்வானத்துள்ளான் வெற்போடும் பார்வானம் உண்டாய் நீ பண்டு
இந்த கார்வானத்துக்குள்ள இருக்கிற பெருமாள் இருக்காரே, அவர் எல்லாத்தையும் உண்டவர். கடலை எல்லாம் வயிற்றிலே கொண்டார், மலைகளை எல்லாம் வயிற்றிலே கொண்டார். பார்னா பூமி, அந்த பூமியை பண்டு பிரளயம் நேர்ந்த முற்காலத்திலே மொத்தத்தையும் விழுங்கினவர் அவர்தான் கண்ணன். எல்லாத்தையும் விழுங்கினவருக்கு தாலேலோன்னு ஆய்ச்சி தாளாட்டி, யசோத பாருங்க எவ்வளவு பெரிய கெட்டிக்காரி, கடலை விழுங்குற ஒரு ஆசாமிக்கு, பர்வதங்களை விழுங்குற ஒரு ஆசாமிக்கு, இந்த பூமண்டலத்தையே விழுங்கி தன்னுடைய வயிற்றின் உள்ளே வைத்துக் கொள்ளுகிற திரள் படைத்திருக்கிற ஒருத்தனுக்கு தாலேலோன்னு தாலாட்டு பாடி தன் முலைப்பாலாலே பசியாற்றி இருக்கிறாள்னு சொன்னால், இப்ப கெட்டிகாரர் பெருமாளா யசோதையான்னு கேள்வி வருகிறது இல்லையோ? நீங்க காஞ்சிபுரம் வரும்போது திருக்கார்வானத்து எம்பெருமானை சேவிக்கும் போது இதையே நினைச்சுட்டு சேவிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆழ்வார் பாசுரத்தை பாடினா பகவான் சந்தோஷப்படுறார், பிள்ளைப்பெருமாளையங்காருடைய ஸ்ரீசூக்தியை நாம சொல்லிட்டோம்னா சந்தோஷப்படுறார். அந்த ஆனந்தம் புராண கதை கூட அவருக்கு கொடுக்காது. அதனால நம்ம அவர் பார்த்து என்ன தெரியுமா கேட்கணும்? நீ சின்ன சன்னதியில இருக்கிறவனாக இருக்கலாம், இன்னைக்கு தேதிக்கு சின்ன சன்னதியிலே நீ சேவை சாதிக்கலாம். ஆனா நீதானே ஆலமாமரத்து நிலைமையில் ஒரு பாலகனாய் கிடந்தவன் நீ, ஞாலமேழும் உண்டவன் நீ. சின்ன சன்னதியில இருந்தாலும் உன்னை காட்டிலும் பெரியவன் இன்னொருத்தன் கிடையவே கிடையாது, எல்லார் காட்டிலும் பெரியவன் நீதான். உடனே பெருமாள் உங்களை பார்த்து கேட்பார், கார்வானத்துள்ளான்னு கேட்பார். அது எப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணுமில்ல, நீ கடலை சாப்பிட்டு வயிற்றுல வச்சிருந்தவன், பர்வதங்களை எல்லாம் விழுங்கியவன், இந்த பூமண்டலத்தையே விழுங்கியவன். ஆனாலும் உனக்கு கூட உன்னுடைய தாயார் யசோதை தாலேலோன்னு பாட்டு பாடி பாலை கொடுத்து உன் பசியாற்றி இருக்கிறாள்னு சொன்னால், அப்பா நீ கெட்டிக்காரனா அவள் கெட்டிக்காரியானே எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி பாருங்க. உங்களை பார்த்து விம்மி வெளிவிழுகின்ற அந்த சிரிப்பாலே பெருமான் அவர் ஆனந்தப்பட்டு உங்களையும் ஆனந்தப்படுத்தி விடுவார். அதனால முக்கியமான திவ்ய தேசம் ஊரகத்தான் சந்நிதியிலே, உலகளந்த பெருமாள் சந்நிதியிலே காட்சி தருகிற திவ்ய தேசம். அன்பர்கள் காஞ்சிபுரம் வரும்போது நிச்சயமாக திருவெக்கா, திருக்காரகம், திருக்கார்வானம் இந்த திருத்தலங்களையும் அவசியமாக சேவித்து வெம்பெருமான்களுடைய கருணைக்கு நீங்கள் பாத்திரபூத்தர்களாக வேண்டும் என்று அது தன்னையே பிரார்த்தித்துக் கொண்டு, நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி தொடர்ச்சியாக இந்த உபன்யாச நிகழ்ச்சிகளை அவர் பல சிரமங்களுக்கு இடையில, ஏன்னா இது தொடர்ச்சியா நடத்துறதுன்னா நிச்சயம் சிரமங்கள் பல இருக்கத்தானே செய்யும், இருந்தாலும் கூட ரொம்ப ஆதரத்தோட நடத்தி வருகிறார். இந்த மக்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட அவர் செயல்பட்டு வருகிறார். அந்த சுவாமியினுடைய திருவிழை இணைத்தாமரைகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தவர்களை கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்படைத்த அனைவருக்கும், சுவாமியினுடைய திருவிடை சம்பந்திகள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக் கொண்டு அமைகிறேன். அடியன் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு பீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாக்கு நித்ய ஸ்ரீஹி நித்யமங்கள.